2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரைக்குள்ள சம்பவம் எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த அற்புதங்களை நாம் அதிகம் வாசித்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நீங்கள் இந்த அற்புதத்தில் அநேக விதமான பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்கள், அநேக இன்றைக்கு அற்புதங்களை நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், அற்புதங்களை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். அற்புதங்களை நம்பாதவர்கள் சொல்லுவார்கள், அப்போஸ்தல நடபடிகளோடு அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, இனி அற்புதம் கிடையாது என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கிருபையின் காலம் இருக்கும் மட்டும், பரிசுத்த ஆவியான இந்த பூமியிலே நம்மோடு இருக்கிற மட்டும், அவர் அதிசயங்களை தம்முடைய ஜனத்துக்காக செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கும் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை என்பதை ஒரு நாள் நாம் மறக்க கூடாது. நாட்கள் கடந்து வந்திருக்கலாம், அந்த தேவ வசனம் 2000 வருஷங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஆயினும் தேவ வசனத்தின் வல்லமை அப்படியே இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்திலே இந்த அற்புதத்தை வாசிக்கிற பொழுது அநேக பெரிய அற்புதங்கள் வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எகிப்து தேசத்திலே மோசே மூலமாய் ஆண்டவர் எகிப்துக்குள்ளே 10 அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அந்த ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வந்த நாளிலிருந்து அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் ஆண்டவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதம் அநேக ஆயிரம் அற்புதங்களை வேதாகமத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதை வாசிக்கிற நாம் இன்றைக்கும் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தில் வாசிக்கிற வசனங்களை தேவ ஜனமே ஒரு நாளும் அது பழமையாய் போனதாய் நினைக்காதீர்கள். ஒரு நாளும் அது இந்த காலத்தில் உதவாது என்று நினைக்காதீர்கள். ஒரு நாளும் இப்பொழுதெல்லாம் கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று ஒரு நாள் உங்கள் எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கு பார்க்கிறோம், ஒரு சாதாரணமான ஒரு அற்புதம் மாதிரி இங்கு காணப்படுகிறது. ஆனால் அதை ஆவியானவர் அதுக்கு ஸ்தோத்திரம் இந்த அதிகாரத்திலே 7 வசனங்களை கொடுத்து எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன, எதற்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் கரிசனை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் அற்பமாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் எவ்வளவு பாரமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து தேவன் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை அற்பமான விஷயமாய் மற்றவர்களுக்கு காணப்படலாம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறபடி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் என் பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் உங்களுடைய சிறிய பிரச்சனைகளை ஸ்தோத்திரம் உலகத்தார் அல்லது விசுவாசிகள் கூட அதை அசட்டை செய்யலாம். ஆனால் இயேசு அசட்டை செய்ய மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சிறிய தேவைகளையும் அவர் அசட்டை செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரிய தேவைகளுக்கு எவ்வளவு கரிசனை உள்ளவராய் கிரியை செய்வாரோ அதே போல சிறிய தேவைகளுக்கும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவனை குறித்து வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது.
அநேக சமயத்தில் சிறிய காரியம் என்றால் நாம் பார்த்துக் கொள்ளலாம், பெரிய காரியம் என்றால் கர்த்தரிடத்தில் போகலாம் என்று நினைக்கிறோம். சிறியதோ பெரியதோ கர்த்தர் மனது வைத்தால் தான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. சில சமயங்களில் நாமவே செய்து விடலாம் என்று நாம், இந்த அற்ப விஷயம் தானே, நாம செய்து விடலாம் என்று நாம் முயற்சிக்கலாம், செய்திருக்கலாம், அது வாய்க்கவே வாய்க்காது. கவனித்து இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில்? காரணம் என்ன? தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் சார்ந்து கொள்ளும்படி நமக்கு கற்று தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளாத தருணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேரம் இருக்கக்கூடாது. அந்த தருணம் தான் நம்ம வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்கிற நேரமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சிறியதோ பெரியதோ தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையாய் செல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இங்கு பார்க்கிறோம், இங்கு ஸ்தோத்திர தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருந்தது. அந்த காலத்திலே பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தேசம் தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. சாலமோன் செய்த பாவத்தினால் இரண்டாக பிரிந்து போனது. தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் என்று பிரிந்து போனது. யூதா ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று பிரிந்து போனது. இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 10 கோத்திரங்களை கொண்டிருந்தது. இந்த கோத்திரத்தால் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். விட்டுவிட்டது மாத்திரமல்ல, தங்களுக்குள் இருந்த அந்நிய மனுஷர்களுடைய தெய்வங்களை தங்கள் தெய்வமாய் கொண்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நான் வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது அதிலே யெரொபெயாம் தொடங்கி அந்த ராஜ்யம் அசிரிய பேரரசில் அடிமைத்தனத்தில் போகிற வரைக்கும் ஒரு ராஜாவும் அங்கு உருப்படி இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கிருபையுள்ள ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் இழுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு நடுவில் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்படி எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு பிறகு இந்த எலிசா தீர்க்கதரிசி. இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும், ஆண்டவரை விட்டு அவர்கள் விட்டு சோரம் போயிருந்தாலும், ஆனால் அங்கு தேவனை தேடுவதற்கு சிலர் மனது இறங்கினார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளை சேர்ந்து கொண்டு தீர்க்கதரிசிகளோடு ஒரு கூட்டமாய் ஒரு சபையாய் அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் இங்கு எலிசா தலைவராய் இருக்கிறார். அவர்கள் இருந்த இடம் இப்பொழுது அவர்களுக்கு நெருக்கமாய் ஆகிவிட்டது. காரணம் என்னவாய் இருக்கலாம்? ஒருவேளை அவர்கள் அநேகரை ஆண்டவருடைய பாதைக்கு திருப்பி இருந்ததினால் அவர்கள் பெருகி இருக்கலாம், அல்லது அவர்கள் குடும்பமாய் மாறி அவர்கள் பெருகி இருக்கலாம். ஆகவே அந்த இடம் அவர்களுக்கு போதவில்லை. இப்பொழுது அவர்கள் இன்னொரு இடத்தை தேடி சென்ற பொழுது அவர்கள் இப்பொழுது தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய நியாயமுள்ள விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தேவன் நாம் பெருகி காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின் கனிகளிலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் பெருகி இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பாடுகள் இருந்தாலும், நமக்கு கஷ்டங்களை கர்த்தர் முன்குறித்திருந்தாலும், அவைகள் உண்டென்று சொல்லியிருந்தாலும் தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே நமக்கு பாடுகள் கிடையாது, எப்பொழுதுமே நமக்கு துன்பம் கிடையாது. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தையும் உங்களுக்கு முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இந்த இயேசுவின் இடத்தில் வந்து, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்து, இந்த சபைக்கு வந்து, எப்பொழுதுமே இந்த சபையில் வந்ததிலிருந்து எனக்கு வேற என்னதான் நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த வேதனைகள் எதற்கென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தான். அல்லேலூயா. தேவன் எந்த கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நமக்கு வீணாக அனுமதிக்கிறவர் தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் சும்மா சும்மா அடிக்கிற ஆண்டவர் அல்ல. சும்மா இருக்கிற நல்ல பிள்ளையை போட்டு இந்த சொல்லுவாங்க தெரியுமா, தொட்டிலையும் ஆட்டி கிள்ளியும் விடுதாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரிலாம் நம்ம ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக பாதைகள், கஷ்டப்பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருந்தாலும் அவைகளை தப்பித்து போவதற்கு வழியையும் நமக்கு உண்டாக்கி அதற்கு பின்பாக உள்ள நன்மையும் நமக்கு தருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்பொழுது இந்த யோர்தான் கரையிலே தங்களுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் ஸ்தோத்திர மரத்தை வெட்டி அங்கு ஒரு உத்திரத்தை வெட்டி தங்களுக்கு தூண்களை நாட்டி அங்கு செய்ய வேண்டும் என்று போனார்கள். அதிலே ஒருவன் ஒரு இரவலாக வாங்கின ஒரு கோடாலி எடுத்துக்கொண்டு போனான். அந்த கோடாலியை கொண்டு அவன் அந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் அந்த மரத்தை வெட்டும் பொழுது என்ன நடந்தது என்றால், அங்கு அவன் அந்த கோடாலி அவன் வைத்திருந்த அந்த கம்பிலிருந்து உருவி போய் பக்கத்தில் இருந்த பெரிய ஒரு உளையான சேற்றுக்குள் விழுந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே அவன் கூவினான், ஐயோ, நான் இரவலாக வாங்கினேனே. அல்லேலூயா. அப்போ பார்த்துக்கோங்க, உங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்ததுக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு கோடாலியை இரவலாக வாங்கி வருகிற அளவுக்கு இங்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தரித்திரர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. 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 ஆமே. பிரியமானவர்களே, இப்பொழுது ஐஸ்வர்ய அபிஷேகம்லாம் வந்துட்டு, அல்லேலூயா, புது புது அபிஷேகம்லாம், எனக்கு வேதத்தில் சொல்லாத அபிஷேகம்லாம் என்ன செஞ்சிச்சு, இப்போ வந்துட்டு. அல்லேலூயா. மாம்ச பிரகாரமாக இருந்த இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவரை பின்பற்றினவர்கள் சீஷர்கள் தரித்திரத்தில் இருந்தார்கள். அதனால் அவர்கள் சங்கடப்படலை, அதனால் அவர்கள் வருத்தப்படலை. அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இங்கு பார்க்கிறோம், இரவலாக வாங்கி வந்தது மறுபடியும் நான் அவனிடத்தில் கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு உக்கிரானத்தோடு கூட அவன் அழுகிறான், கூவுகிறான். அப்பொழுது எலிசாவின் இடத்தில் அந்த காரியத்தை வந்து சொல்லுகிறான். எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், எங்கு அந்த கோடாலி விழுந்தது என்று கேட்கிறார். அவன் விழுந்த இடத்தை காண்பிக்கிறான். அங்கு தீர்க்கதரிசியானவர் ஒரு மரத்திலிருந்து ஒரு கொம்பை வெட்டி அதை அந்த உளையான சேற்றுக்குள் போட்ட பொழுது, அந்த தண்ணீருக்குள் போட்ட பொழுது, அந்த மூழ்கி போன அந்த இரும்பு மிதந்தது. அல்லேலூயா. அவன் தன் கைகளால் எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நற்செய்தி, தேவன் இழந்து போன நன்மைகளை உங்களுக்கு மீட்டு தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது இழந்து போனதை மீட்டு தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருந்தாரானால், தேவன் உங்களுடைய என்னுடைய நன்மைகளை மீட்டு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமான உளையான சேற்றுக்குள் உங்களுடைய நன்மைகள் புதைந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை மேலே கொண்டு வந்து உங்கள் கையினால் லகுவாய் எடுக்க செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தார். ஹல்லேலூயா. இழந்து போன நன்மைகளை நமக்கு கொடுக்க வந்த ஆண்டவர், இழந்து போன ரட்சிப்பையே நமக்கு கொடுத்தவர், இழந்து போன உன் சரீர நன்மைகளை கொடுக்காமல் இருப்பாரோ? தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை தந்தாரே, அவன் மூலமாய் மற்றவைகளை நமக்கு தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியப்படுத்துகிற ஆண்டவர். இல்லை பிரதர், என் நன்மைகள் வெளிவர சாத்தியமே இல்லை, இனி நான் ஆசீர்வதிக்கப்பட சாத்தியமே இல்லை என்று உங்களுடைய மனது குமரி கொண்டிருக்கிறதோ, இல்லை என் மகனே, என்னால் ஆகும் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. என்னால் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிங்கள். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இது எப்படி ஆகும்? தேவனாலே எல்லாம் கூடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனாலே
எல்லாம் கூடும். அல்லேலூயா. எல்லாம் கூடும். எதற்கும் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து எதற்கும் கவலைப்படாத. நீ ஆண்டோடைய பிள்ளை. உன் மேலே ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 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 நீங்கள் இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முகாந்தரத்தை கர்த்தர் ஏற்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் எதுவும் கூடும் ஐயா. விசுவாசித்து பாருங்கள். அநேக விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். ஆண்டவன் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். தொலைந்து போனதை வெளிப்படுத்துகிற கர்த்தர், அமிழ்ந்து போனதை வெளியேற செய்கிற கர்த்தர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இழந்து போன பலனையோ, இழந்து போன நன்மையோ, இழந்து போன எந்த சுகமோ அவன் மீட்டு தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு மீட்புங்கிற பெயர் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மீட்டுக்கொள்வதை, அங்கு மூழ்கி போனதை எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால், அங்கு அவனுக்காக ஒரு கொம்பு வெட்டி எறியப்பட்டது. அல்லேலூயா. அந்த கொம்பு யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் தேவனாய் இருந்து தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தம்மை தாம் மறுதலித்து அடிமை ரூபம் எடுத்து நமக்காக அவர் மனிதனானார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே நாம் ஸ்தோத்திரம் தொலைந்து போனவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஏற்கனவே நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வழியை அவர் சிலுவையிலே உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் தான் ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தீர்களானால், ஆண்டவருக்கு உங்களுடைய இதயத்தை ஒப்புக் கொடுக்காதிருந்தீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பாவத்தை சுமந்தார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே சாபத்தை சுமந்தார். இயேசு நமக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் நாவினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்றைய நாளிலும் சில காரியங்கள் நானும் இந்த மனிதனை போல இழந்தவனாய் இருக்கிறேன். இழந்ததை பெற்றுக்கொள்ள நான் பல பிரயாசங்களை படுகிறேன். ஆயினும் இன்னும் நான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. பெற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு எந்த வழி என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. 1, ஆண்டவர் இந்த மனிதனுக்கு இந்த அற்புதம் செய்வதின் நோக்கம் என்ன? இந்த அற்புதம் செய்வதற்கு அந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? முதலாவது காரியம், அந்த மனிதன் உண்மையாகவே தேவனை தேடுகிறவனாய் இருக்கின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் தேவைக்கு தேவனை தேடுகிறோமா அல்லது தேவனே தேடுகிறோமா என்பது நம்முடைய இதயத்தில் நாம் அதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அநேக தங்களுடைய தேவைகளுக்காக தேவனை தேடுகிறார்கள். அது நல்லதுதான். தேவன் தேவைகளை நான் நெருக்கி அவர் பக்கம் இழுப்பது அவருடைய ஒரு முறையாக இருக்கிறது. ஆயினும் நாம் அப்படிப்பட்டவர்களாகவே நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பொழுது நாம் தேவனுக்கு துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆனால் இந்த மனிதன் தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனம் எல்லாரும் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள். ஒரு சிலர் குந்தி குந்தி நடக்கிற சூழ்நிலைகள், பாகாலை வழிபட்ட சூழ்நிலைகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவமதித்த ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த மனிதன் தேவனை தேடுவதற்கு ஒரு உண்மையுள்ள மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 145 வாசிங்க. 145 தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும், அந்த வசனத்தை எடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தேவன் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அநேகர் பல காரியங்களுக்காக கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனோ தம்மை உண்மையாய் வாஞ்சிக்கிற இதயத்தை அவர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே நான் உண்மை உண்மையாய் தேடி வந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைய காரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நான் உண்மையாய் உம்மை தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நான் உண்மையே தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண பூச்சக்கரம் எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 2 நாளாகமத்தில் ஒரு ராஜாக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான்? பூச்சக்கரம் எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, தேவனை யார் உண்மையாய் உத்தமமாய் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க, இதை மறந்தே போயிடாதீங்க. என்னுடைய நற்கிரைகளை யாருமே பார்க்கல நினைக்காதீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் சகிப்பு தன்மை யாருமே பார்க்கல நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அத்தி மரத்தின் கீழே இருந்த நாத்தான் வேலை பார்த்தவர். அல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதன் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவனாய் இருந்தான். உங்களுடைய இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இயேசு, அல்லேலூயா, இயேசு இருக்கிற உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். 2வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். டைம் எனக்கு முடிந்து விட்டது. 2வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மனிதனுக்கு இந்த அற்புதத்தை செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஒரு முகாந்திரம் இன்னொன்று என்ன என்றால், இந்த மனிதன் தேவ சபையின் ஐக்கியத்தில் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதன் ஒரு ஐக்கியத்துக்குள் இருந்தான். அவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தான் மாத்திரமல்ல, சிலர் நல்ல தேவனை தேடுகிறவர்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் சபையை அற்பமாய் எண்ணுகிற பசுத்தவான்கள் உண்டு. அல்லேலூயா. சபைக்கு ஏன் போகணும்னா அதற்கு குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. சிலர் வீட்டில் நல்ல ஜெபம் பண்ணி திருப்தியானனால சபை எதற்கு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, சபை மனிதனுடைய நோக்கம் அல்ல, அது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சபைக்காக மறுபடி வருகிற தேவனாய் இருக்கிறார். சபையை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ரட்சித்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஐக்கியம் மிகவும் முக்கியம். ஆகவே தான் எபிரேய நிருப ஆக்கியம் சொல்லுகிறான், சபை கூடுவதை மற்றவர்கள் விட்டு விடுகிறத போல நீங்கள் என்ன செய்யாதீங்க. விட்டு அந்த காலத்திலே விட்டு விடுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த காலத்தில் நிறைய பேர் விட்டுட்டாங்க. கொரோனா பீரியடில் இப்போ ஆன்லைனில் பார்த்து எல்லாம் பழகிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆன்லைனில் பார்க்கறது இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் தேவ சபைக்கு வந்து ஆராதிக்கிறதுக்கு அது சமமானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே. அல்லேலூயா. மழை அடிக்கிற நேரம் கொடையை பிடிச்சிட்டே போவீங்க. மழை அடிக்காத நேரம் கொடை பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா. சரியான அற்பனுக்கு வாழ்வன் தான். அல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் சில ஆபத்து நேரத்துக்கு அது தேவன் அனுமதித்தார். இப்பொழுது சபை கொஞ்சம் சகாயத்தை கட்டளிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் எப்போ மூடுவான்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. சபை மூடுன்னு யாரும் தீர்க்கதரிசி, எந்த வல்லமையான தீர்க்கதரிசும் சொல்லலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கவனமாக இருக்கணும். தேவன் நமக்கு நல்ல சூழ்நிலை இப்பொழுது தந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை சபையே பயன்படுத்திக் கொள். அல்லேலூயா. ஒருவனு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை எத்தனை குறைவுகளோடு இருந்தாலும் தேவன் சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. சபையின் மூலமாக தான் கர்த்தர் காரியங்களை செய்ய கர்த்தர் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மனிதன் இவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை காரணம், இவன் மூழ்கி போனதை, இவன் இழந்து போனதை பெற்றுக்கொண்டது ரகசியம் என்ன? அவன் தேவ ஜனத்தினுடைய ஐக்கியத்தில் இருந்தான். தேவ மனுஷனுடைய ஐக்கியத்தில் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் அவன் உடனே தேவ மனுஷனை நோக்கி கூப்பிட்டான். தேவ மனுஷனும் கர்த்தருடைய ஒத்தாசையினால் அவனுக்கு ஜெபம் பண்ணி அங்கு ஒரு அற்புதத்தை நடப்பித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 133 வாசிங்க. அங்கு ஐக்கியத்தின் மேன்மை அங்கு காட்டப்படுகிறது. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் இந்த சங்கீதத்தை அறிஞ்சிருக்கீங்க? அல்லேலூயா. 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 சபைக்கு வருவது பெரியதல்ல. சபையில் ஒவ்வொருவரோடும் நல்ல ஐக்கியம் நமக்கு உண்டா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சபையில் நான் யார் கூடயும் சண்டையே இல்லை, எல்லாரு கூடயும் நான் பேசுவேன், யாரை குறித்து எனக்கு மன கஷ்டம் கிடையாது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதற்காக தான் ஐக்கியம். சிலர் சபையில் இவங்க இருக்கிறதுனால நான் வரமாட்டேன், இன்னொரு சபைக்கு மாறாங்க. ஒரு நாள் அந்த காரியத்தை செய்யாதுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒப்புரவாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு தவறுக்கு மேலே தவறு செஞ்சீங்கன்னா மூழ்கி போனது இன்னும் ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. 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 ஆண்டவன் நல்லவர். இந்த மனிதன் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு இருந்த இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால் இதுதான். அவன் தேவ ஜனங்களுடைய தேவ மனிதனுடைய அந்த ஐக்கியத்தில் இருந்தபடியினாலே அவனுடைய பிரச்சனைக்கு பரிகாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது தான், உன் மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீ சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறது அவர் சாத்தியமாக்க நல்லவர். இனி நடக்காது என்று சொன்னதை நடத்தி காட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இயேசு மேல உள்ள நம்பிக்கை இழந்து போகாத. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்துக்கிற அந்த நம்பிக்கை இழந்து போகாத. உன் நம்பிக்கையினால் உனக்கு நல்ல முடிவை கர்த்தர் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி இந்த மனிதன் தேவ மனுஷனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா.
இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவது எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நம்மை ஒப்பு கொடுப்போமாக, எழுந்து நின்று நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார், நம்பிக்கையை விதைக்கிறார். செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குழியில் விழுந்து போனதை அவர் தூக்கி எடுக்கிற ஆண்டவர். குழியில் விழுந்து போன யோசேப்பின் வாழ்க்கையை தூக்கி எடுத்து எகிப்திலே உயர்த்தின ஆண்டவர். சிங்க குகையிலே போடப்பட்ட தானியேலை ஸ்தோத்திரம் ஒரு சேதமும் ஆகாமல் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. 18 வருஷமாய் கூன் விழுந்தவளாய் இருந்தவளை ஒரே நொடியில் அவள் மேல் கை வைத்து அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவள் குழியில் கிடக்கிறவர்களை அவர் கையினால் எடுக்கும்படி, அவர் உங்கள் கையினால் எடுத்துக்கொள்ளும்படி காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயம் பேசி இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்க சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழியில் இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். குழியிலே உன்னை மூடி ஸ்தோத்திரம் உன் மேல மண்ணே வாரி போட்டு இருந்தாலும் கர்த்தர் உன்னை எழுப்ப கர்த்தர் போதுமானவர். லாசருவே வெளியே வா என்று சொல்லி கல்லறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்கு இன்றைக்கும் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிங்க. ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவரை உண்மையாய் தேடுவதற்கு ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தின் தேவ சபையின் ஐக்கியத்தில் இருப்பதற்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவரை கூப்பிடுவதில் சலித்து போகாதீர்கள். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். வரும் நாட்களிலே தேவன் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று அவருக்கு சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. பாடுங்க. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் முடியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பேன்.
உமக்கு நன்றி ஆண்டவர்.